ஹலோ கைஸ், இன்னைக்கு விசாகப்பட்டினத்தில் டிசி வாஸ் எஸ்ஆர்எஸ் மேட்ச் நடக்க போகுது. இன்னைக்கு மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறா, எந்த பிளேயர் ஹை ஸ்கோரிங் ரன்ஸ் அடிக்க போகிறாங்கிற ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க. இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் டிசி தாங்க இன்றைக்கி ஜெயிக்க போகுது. விசாகப்பட்டினத்தில் டிசியோட கை தான் இன்றைக்கி வாங்க போகுது. எஸ்ஆர்எச் இன்னொரு மேட்ச் தோல்வி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைக்கி 200க்கு மேலே வந்து கண்டிப்பாக ஷோராக அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷோராக அடிப்பாங்க. ஏன்னா வந்து கடந்த 4 மேட்சாக 200 தொடவேல 196, 196, 180 இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மேட்ச் கண்டிப்பாக வந்து 200+ போயிடும். டிசி ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாலும் சரி, டிசி செகண்ட் பேட்டிங் ஆனாலும் சரி, இன்றைக்கி டிசிக்கு வெற்றி தான்ன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. எஸ்ஆர்எச் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா வந்து கடந்த மேட்ச் அடிக்கல, 2வது மேட்ச் அடிக்கல. இந்த மேட்ச் வந்து அவர் வந்து அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஹெட் வந்து மேட்ச் அடிச்சிருக்காரு, 2வது மேட்ச் 50 போட்டிருக்காரு. இன்றைக்கி மேட்ச் வந்து ஹெட் வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் கொஞ்சம் டஃப்பு தான். பவுலிங் பொறுத்த வரைக்கும் டஃப்பு தான் சொல்லிக்கலாம். அவ்வளோக்கா விக்கெட் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் 1-2 விக்கெட் ஒவ்வொருத்தரும் அப்படி அப்படியே விக்கெட் எடுக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு 50% தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். டிசி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டாப் ஆர்டர் வந்து மேட்ச் வந்து அவ்வளோக்கா பெர்ஃபார்ம் பண்ணல. இன்றைக்கி கேஎல் ராகுல் வேறு வந்திருக்காப்புல டீமுக்குள்ளே. அதனால் வந்து ஒரு மாற்றமோட ஒரு செமையான ஒரு டாப் ஆர்டர் பேட்டிங் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பவுலிங்கில் தரமான ஒரு பவுலிங்கும் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டார்க்கு இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் இருக்குது. குல்தீப் யாதவ் இன்றைக்கி வந்து சூப்பராக போடுவார்னு நினைக்கிறேன். அக்ஷர் பட்டேல் இன்றைக்கி வந்து பட்டையை கலப்ப போகிறாரு. மொத்தத்தில் டிசி வந்து ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க. பேட்டிங்கில் இருக்கட்டும், ஃபீல்டிங்கில் இருக்கட்டும், பவுலிங்கில் இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் டிசி வந்து இன்றைக்கி பட்டையை கலப்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன்.